தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். தமிழ்நாடு அரசியல் களத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த டியூஸ்லாம் விடுங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு பாருங்க. அதுவும் காங்கிரஸோட தலைவராக புதுசாக ஒருத்தர் பதவி ஏற்றிருக்காருல மாநில அளவில், கிட்டத்தட்ட வாங்க இனிமேல் சண்டைக்கு வாங்கன்ற மாதிரி அழைப்பு எடுத்திருக்காப்புல. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த தமிழக அரசியல் களம் சார்ந்து எல்லா அப்டேட்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குரூஷியல் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் தயாளு அம்மாள். 93 வயசு இருக்கவங்க இவங்களுக்கு. இவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத புலம்பெயர் தமிழர்கள் இருப்பின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். கலைஞர் அவர்களோட மனைவி, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவரோட அம்மா. இவங்க கோபாலபுரத்தில் இருக்க அவங்களோட வீடு இருக்குல்ல, இங்கே தான் தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு உடல்நல குறைவு ஏற்படவே இவங்களை அங்கே பக்கத்தில் இருக்க தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் சரி, அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, இவங்க 2 பேரும் ப்ளஸ் டிஎம்கே சேர்ந்த முக்கியமான முகங்கள். இவங்கள கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாங்க. போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது சார்ந்து ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களோட கண்டிஷன் இருக்கிறத பற்றியும் அடுத்தடுத்த புல்லட்டின் வெளியே வர காத்திருக்கு. இந்த நேரத்தில் நாம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தயாளு அம்மாள் அவர்கள் பூரணமாக குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் பிரார்த்தனை பண்ணிப்போமே. அண்டு இது தொடர்ந்து அரசியல் செய்திகள் ஒன்றுனா கொடுக்குற மக்களே, யார் தெரியுதா? ராதன் பண்டிட். இவரை அரசு பொறுப்பு சார்ந்து ஒரு விஷயத்தில் வச்சு அழகு பார்க்கலான்னு முதலமைச்சர் அவர்கள் ஆசைப்பட்டாங்க. அது சார்ந்த அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சு? எதிர்ப்புகள் பெருசாக வலுக்கவே, சட்டப்பேரவையில் அது பெரிய விவாதமாக மாறவே, இவரோட நியமனம் இருக்குல்ல, அதை ரத்தே பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்ப்புகள் எழுந்து ஒரு நியமனம் ரத்தாச்சுன்னா அது ராதன் பண்டிட் சார்ந்து தான். ஒரு ஜோசியக்காரர் எப்படி நீங்கள் இப்படி தான் பல பேர் ஆரம்பித்தாங்க பேரவைக்குள்ளேயே. இப்போ ராதன் பண்டிட் அவர்கள் ஒருத்தருக்காக பேசியிருக்காருங்க. அவர் யார் தெரியுமா? கிட்டத்தட்ட அவர் சாயில் இருக்கவர் தான். இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அதோட வெங்கட் நாராயணன் அவர்கள், ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர். இவருக்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குல்ல, அதை சார்ந்த அரசாணை வெளியிடப்பட்டுருச்சா நியமனம் சார்ந்து. அதாவது டெல்லியவும் தமிழ்நாட்டை இணைக்கிற முக்கியமான சிறப்பு பிரதிநிதிக்கான ஒரு பெரிய நியமனமே அவர் சார்ந்து பண்ணப்பட்டுச்சு. இதில் வழக்கம் போல் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து பயங்கரமாக விமர்சனம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அவருக்கெல்லாம் அந்த பதவி ஏற்ற வராங்க. என்னங்க தமிழரை போடாமல் போடுறீங்க, அதுன்னு பல விஷயங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டுச்சா. இதுக்கு ராதன் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? தங்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, எதையும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம், நாங்கள் திராவிடர்கள் திரும்ப ஒரு முறை சத்தமாக சொல்லிக்கிறீங்களே. ஆனால் எதுக்காக இப்போ வெங்கட் நாராயணன் அவர்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த அளவுக்கெல்லாம் கருத்து தெரிவிக்கிறீங்க, விமர்சனம் பதிவு பண்ணுறீங்க? இவ்வளோ முரண்பாடாக இருக்கு. உங்களோட தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா அவரு திராவிடர் தானே. தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க திராவிடர் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தமிழர் சார்ந்த பார்ட்டின்னு வைக்காமல் திராவிடன்னு சொல்லி பார்ட்டி பேர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் தாங்க பண்ணணும். ஏன் எதிர்க்கிறீங்க? எல்லாத்திலும் இவ்வளோ முரணாக இருப்பீங்களான்னு. அவர் மனசில் இருக்கிற அவ்வளோ வழிகள் இருக்கு பாருங்க. அவரோட நியமனம் ரத்தான விஷயம், அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்போது வெங்கட் நாராயணன் அவர்களுக்காக அவர் பேசியிருக்காரு. ஆனால் யார் பேசுகிறாங்கன்றதை விட என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மக்களே பல பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? தமிழர்கள் மட்டும்தான் திராவிடர்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. தப்பான புரிதல். திராவிடம்ன்றது ஆக்சுவலாக நிலத்தை குறிக்கிற விஷயம். நிலத்தில் வாழ்கிறவங்கள திராவிடர்கள்னு சொல்லுவோம். சவுத் இந்தியா இருக்குல்ல, இதை ஒட்டு மொத்தமாக திரட்டி தான் திராவிடர்கள்னு கிளைம் பண்ணுவாங்களே. புரிகிறதா உங்களுக்கு? இதைத்தான் ராதன் பண்ணிட்டீங்க கேட்குறாப்புல. தென்னிந்திய வரலாற்று அறிஞ்சவர் தானே அவர். யார்? வெங்கட் நாராயணா. அவருக்கு இந்த போஸ்டிங் கூடையில் என்ன தப்புன்ட்டு நான் கேட்கலங்க, அவர் கேட்குறாரு. இதே கேள்வியை தான் பல பேர் இப்போ வெங்கட் நாராயணன் அவர்களுக்கு ஆதரவாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த ஒரு வாதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சிஎம் அவர்கள் இந்த முறை ராதன் பண்ணிட்டு பண்ண மாதிரி வெங்கட் நாராயணோட நியமனத்தை ரத்து பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர், இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மக்கள் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. திமுக தனிச்சு விடப்படும்ன்றதுல எந்த மாற்று கருத்தை வேணாம். அப்படி தான் ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. தாவைக்க ஆட்சி தொடரணும் அப்படின்னு தான் ஸ்டாலின் சொல்லியிருக்கணும். ஆனால் ஏதோ சீக்கிரமே தேர்தல் வந்துடும், ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கார்ல, அது அவரோட உயரத்துக்கு அழகு கிடையாதுங்க. அவர் இப்படி பேசலாமா? கலைஞரோட மகனாச்சு அவர் கூட இருந்து அரசியல் கற்றுக்கிட்டாச்சு. அவர் இப்படி பேசலாமா? இந்த தாவைக்க ஆட்சி அமைஞ்சு 1 மாதம் தானே ஆயிருக்கு. டைம் கொடுக்கணுமே. மக்கள் முடிவு என்ன? தாவைக்கா தமிழ்நாட்டை ஆளணுன்றது தான். அது எல்லாருமே மதிக்கணுமே சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஸ்டாலின் அவர்கள் அரசியல் காலத்தில் இவ்வளோ காலங்கள் இருந்தும் அரசியலை பெருசாக கற்றுக்கலன்ட்டு அவர் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரா?
அப்படி இல்லைன்னா மக்களோட முடிவை நீங்கள் ஏற்றுக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரா? இது அவருக்கு தான் வெளிச்சம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்களேன். அடுத்த இடைத்தேர்தல்னு ஒன்று வந்து கண்டிப்பாக வரப்போகுது. அதில் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று போட்டி போடுறாருன்னு வைங்க. அந்த தொகுதின்னு தோத்துட்டாருன்னா அவரோட அரசியல் மைலேஜ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது இன்னும் ஒரு பெரிய பேக்லாஷை டிஎம்கேக்கே ஏற்படுத்திடும். பிகாஸ் கட்சியோட தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவரையே கட்சியால் ஜெயிக்க வைக்க முடியல அப்படின்னா அது வேற மாதிரி அரசியல் மைலேஜை ஃபுல்லாக பின்னாடி இழுத்து விட்டுரும். அதை நோக்கி திமுக போயிடக்கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறோம். பிகாஸ் எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுதோ அந்த அளவுக்கு ஜனநாயகம் தழைத்துவங்க. அந்த ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இவருக்கான ஆதரவு எதிரொலிச்சிட்டு இருக்கு பயங்கரமாக. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்ன? தாவேக்கா யாரை கை காட்டி இந்த தொகுதியில் நில்லை அப்படின்னாலும் அந்த தொகுதி மக்கள் யார் வேட்பாளர்லாம் பார்க்க மாட்டாங்க. விசில் சின்ன இருக்கா, போய் அழுத்து பொத்தான எப்படின்ட்டு அழுத்திட்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட காலகட்டம். ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கு யாராவது யார் நிற்க வச்சாலும் அந்த தொகுதியில் தாவேக்கா கேண்டிடேட் தான் ஜெயிப்பாங்கன்றது இப்போ எழுதப்படாத விதியாக மாறிடுச்சு. பார்ப்போம் இந்த விஷ பரீட்சையை ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஐயுஎம்எல் இருக்குல்ல, இதோட தலைவரான காதர் மொய்தீன் அவர்கள், அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? யாருங்க சொன்னால் தாவேக்கா ஆட்சி கவிழ்ந்துரும்னு? யாரும் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட தாவேக்கா ஆட்சிலாம் கவிழாது, வாய்ப்பே இல்லை, அது மக்கள் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க ஆட்சி மக்களே கூட்டணியில் இருந்தவங்க, அதை மைண்டில் வச்சுட்டு கேளுங்க, திமுக கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே. ஸோ இந்த ஆட்சி கவிழ வாய்ப்பே கிடையாது. மக்கள் எதிர்பார்த்த அளவு இப்போ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. புதிய கட்சிகளும் கூட்டணியில் இணையலாம்னு சொல்லியிருக்காங்க. புரிகிறதா? ஆக்சுவலாக தாவேக்கா இந்த தோழமை கட்சிகள் சார்ந்து கூப்பிட்டுருக்காங்களே, ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நடக்க போது பாருங்க, அது வேறு. அதுக்காக எல்லாரும் நேரில் போய் அழைச்சிருக்காங்க. அழைக்கும் போது தான் இது போல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஒன்றா வந்து விழுந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்கவங்கள சில கட்சிகள் கிட்டத்தட்ட போயாச்சும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாலும் தான் தாவேக்கா கிட்ட. இன்னும் சில கட்சிகள் இதுக்கப்புறம் இணைவன்றதான் இங்கே திட்டவட்டமாக தெரியுது. திமுக ஆதரவோடு இபிஎஸ் அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களே என்கிட்ட பேசினார்னு காதர் மொய்தீன் இப்போ போட்டு உடச்சிருக்காப்புல. மக்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுதா? இதை காதர் மொய்தீன் இப்போ போட்டு உடச்சிருக்காரு. முதல் நாள் இபிஎஸ் அப்படின்னு சொன்னாங்க, அவர் தான் சிஎம்னு. அடுத்த நாள் திருமாவளவன் சிஎம் அப்படின்னு சொன்னாங்க எங்ககிட்ட. பாஜகவோட மறைமுக ஆட்சி இருக்குல்ல, இதை நாங்கள் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அதுக்காக தான் நாங்கள் இதில் எந்த அளவுக்கு முடிவு எடுக்கணுமோ அந்தளவுக்கு அப்போ ஸ்டப்பனாக இருந்தோன்னு அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இல்லவே இல்லைன்னு சாதிச்சாங்க பல பேருமே. திமுக அதிமுக கூட்டணியே கிடையாது அப்படிலாம் பேசுறதுன்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க. கண்டிப்பாக பேசியிருக்காங்கன்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இவர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு, இப்போது தாவேக்கா ஆட்சி 5 வருஷத்துக்கு இடைவெளியே இல்லாமல் தொடரும்ப்பா, அதெல்லாம் கவிழ்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திருமாவர்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கனவு அவங்களுக்கு இருந்துச்சு, நம்ம அமைச்சர் லெவலில் போய் உட்காரணும் நம்ம கட்சியினர் அப்படின்ட்டு. அது இப்போ நிறைவேறி இருக்குல்ல, இந்த வாய்ப்பை விட்டுருவாங்களா அவங்க? தாவேக்கா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்போம்னு சொல்லியிருக்காரு மக்களே. நம்ம முதலாசியும் முன்னர் தான் போவாங்கன்ட்டு இப்போ அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எம்எல்ஏஸ்லாம் அதிமுகலேருந்து விலகிட்டே இருக்காங்களே, ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்களே. இதுதான் அந்த கட்சியில் இப்போதைக்கு இருக்க பெரிய பிரச்சனையே. உட்கட்சி முரணை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு திருமாவர்கள் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக அதிமுக நிலைமை ரொம்ப ரொம்ப அதில் பாதாளம். ஒரு கட்சி சார்ந்து அதில் பாதாளம்ன்ற ஒரு டேகை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அதிமுக கொடுக்கலாம். ஜெயிச்சவங்களாம் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே, அதான் இங்கே கொடுமையே. ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர். இப்போ நம்மளுக்கே அதிமுக நிலைமையை பார்க்குறப்ப எப்படி இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனால் அண்ணன் நல்லா பேசுவார்ல. இப்போ என்ன பேசியிருக்காருன்னா, சமீப காலமாக திமுக தாவேக்கா இந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் அதிமுக தலைவர்களை புகழ்னு புகழறாங்க பயங்கரமாக. அதுவும் தொண்டர்களை, அதிமுக தொண்டர்கள் மேலே அவ்வளோ அக்கறை அவங்க காட்டுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட தொண்டர்கள் இருக்காங்களே, இவங்க மாய வலையில் சிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது யார் யாரெல்லாம் அதிமுகவில் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கா பக்கம் வராங்களோ அவங்க மாய வலையில் சிக்கிட்டதை தான் அண்ணன் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஆசை வார்த்தைகள், குதிரை பேரங்கள் இதெல்லாம் எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே எடுபடாது? அது எடுபடவே தான் 6 பேர் அதிமுக வந்து வெளியே வந்திருக்காங்க. இதில் மாற்றுக்கிறது எதுவும் இல்லை மக்களே உங்களுக்கு. ஓகே, எனக்கு இன்னொரு பெரிய குரூஷியலான ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆனால் வேலுமணி இருக்கார்ல, அவருக்கும் அதிமுகவில் தொடர்றது விருப்பம் இல்லை போல இருக்குங்க. இப்போ தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அண்ணா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து அவர் போய் சேர போகிற இடம் தாவேக்காவா திமுகவான்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஜெயக்குமார் என்ன சொல்லிட்டாரு, மாய வலையில் சிக்க மாட்டாங்க இந்த அதிமுக தொண்டர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வலையில் சிக்கிறவங்களாம் பெரிய பெரிய தலையாக தான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ, அதிமுக எதிர்காலம் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்கு. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இனிமேல் இவரை நம்ம எப்படி அழைக்கணும்? தமிழக காங்கிரஸோட தலைவர் பொறுப்பெடுத்துக்கிட்டாப்புல. ஒப்படைச்சது யார் தெரியுமா அந்த பணிகள்லாம்? செல்வ பெருந்தகை அவர்கள். இன்ஃபேக்ட் அவர் அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னார் சிரிச்ச முகத்தோடு, நான் மகிழ்ச்சியோடு என் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒப்படைக்கலனா ஒப்படைக்க வச்சுருவாங்க காங்கிரஸ் மேலிட தலைமை. அதுக்கான காரணம் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
மாணிக்கம் தாக்கூர் என்ன நம்ம ஸ்டேஜில் பேசினாப்புல, நாங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருப்போம், காங்கிரஸை நீங்கள் ஒருவேளை தொட்டிங்க அப்படின்னா திருப்பி அடிப்போம்னு சொல்கிறாரு. அது திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுக, பாமகன்னு எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் யார் வம்புக்கும் போக மாட்டோம், எங்களை தொட்டிங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம், திருப்பி அடிப்போம், எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கை பார்ப்போன்னு அண்ணன் இப்பயே இந்தளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக காங்கிரஸில் ரொம்ப ஸ்டபனாக பேசுகிற லீடர்ஸ் பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் முதல் இடத்துல இவர் தான் இருப்பார். அப்போ ஏற்பட்ட ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காரு. இதுக்கப்புறம் காங்கிரஸில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சி தொடர்ந்தாலே, தாவேக்கு ஆட்சி தொடர்ந்தாலே அடுத்த ஒரு 10-20 வருஷங்களுக்கு தொடர்ந்து இவங்களால் ஆட்சியில் இருக்க முடியுமா? ஸோ நிறைய கூட்டணி கட்சிகள் உள்ளுக்குள்ளே போட்டி போடுவானதுக்கப்புறம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட முதல்ல யார் வரணும் அவங்க தான் முன்னுரிமைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கூட்டம் தரலாம் பாருங்க, இல்லை மாற்று கருத்தே இல்லை. முதலமைச்சர் அவர்கள் இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்காங்களே, இதில் என்ன பேசியிருக்காருன்னா, அந்த அதிகாரிகள்கிட்ட மக்களோட அடிப்படை வசதிகள் இருக்குல்ல, இதில் முக்கிய கவனத்தை எல்லாருமே செலுத்துங்க. 100% இந்த பெண்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சே ஆகணும். இதில் நோ சேஞ்ச் நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், சுதந்திரமாக செயல்பட நான் உங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை எதுக்காக அழுத்தி சொல்கிறேன்னு தெரியுதா மக்களே? நாளை பின்ன நம்மளுக்கு தெரிஞ்ச பையன்தான் ஏதோ தப்பன் டாப்பில் விட்டுருங்க அப்படின்னு ஸ்டேஷனுக்கு போயிட்டு எந்த கட்சிக்காரனும் பேச முடியாது. புரியுதா? என் கட்சிக்காரன் சேர்த்து தான்ற மாதிரி சொல்கிறாரு, தாவேக்கும் சேர்த்து தான். ஸோ ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாச்சு உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், சட்டம் ஒழுங்காக நிலைநாட்டுறோம். தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், ஆக்ஷன் எடுங்க அவங்க மேலே, யார் என்னெல்லாம் பார்க்காதீங்கன்னு சிஎம் அவர்களும் இங்கே சொல்லியிருக்காங்க. அத்தனை பேர்கிட்ட மக்கள்கிட்ட செல், மக்களிடம் வாழ், மக்களிடம் கற்றுக்கொள் அப்படின்ற பேரறிஞர் அண்ணாவோட அந்த தாரக மந்திரம் இருக்குல்ல, இதுக்கு ஏற்ற மாதிரி அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையை நாமெல்லாம் சேர்ந்து உயர்த்தணும். சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக உறுதியான ஆக்ஷனை நம்ம எடுக்கணும். எடுங்க, ஆர்டர் போட்டல எடுங்க. எல்லா மாவட்டத்திலையும் சுகாதாரத்துறை போதை முறிவு முகாம்களை கண்டிப்பாக நடத்தியாகணும்னு அடுத்த கட்ட உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங்கு இந்த மீட்டிங்கு. ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க தான் அரசு இயந்திரத்தோட பில்லர்ஸே. ஏன்னா அரசியல்வாதிகள் மாறலாம், மக்கள் ஓட்டு போடலைன்னா தோக்கடிச்சிட்டாங்கன்னா மாறுவாங்க, ஆனால் அதிகாரிகள் அவங்க தான், அதை மறந்துடாதீங்க மக்களே. ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க தான் நம்மளுக்கு. இதுக்கு மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மத்திய அமைச்சரோட பெரிய மாற்றம் வரப்போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. அந்த வகையில் தர்மேந்திர பிரதான் இருக்கார்ல, இவரும் சரி ஹர்தீப் சிங் பூரி, இந்த 2 பேருமே இதுக்கப்புறம் அமைச்சர் பதவியில் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு டாக் அடிபட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஞாபகம் இருக்கா? அவங்க ஒருத்தர் பதவி விலங்கு போராட்டம்லாம் பண்ணாங்களே, அவர் வேற யாரும் டார்கெட் பண்ணி பண்ணல, தர்மேந்திர பிரதானை டார்கெட் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. அதனாலயா இல்லை என்னவோ உட்கட்சியில் எடுத்த முடிவோ, மேபி இது கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கா இந்த 2 பேர் அமைச்சர்களை தொடர மாட்டாங்க. அண்ட் இன்னொருத்தருக்கு அமைச்சர் வாய்ப்பு வழங்கப்படலான்னு ஒரு பெரிய அசம்ஷன் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? ஆர்பிஐயோட ஆளுநர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆளுநர் இருக்கார்ல, சக்திகாந்த தாஸ், இவர் நிதி அமைச்சராக இருந்தால் எப்படிங்க இருக்கும்? கேள்விப்படி ஒரு மாதிரி தினசா இருக்குல்ல. ஆக்சுவலாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணல, இது அஃபிஷியலாக சொல்லணும், பட் பண்ணுறாங்கன்னா பார்ப்போம். அப்புறம் இப்போதைக்கு நிதித்துறை அமைச்சராக இருக்கான நிர்மலா சீதாராமன் அவர்கள், இவங்க கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இலாக்கா மாற்றம் மேபி இப்படி நடக்கலாம். அண்ட் இதில் ஏன்ப்பா இந்தளவுக்கு சேஞ்ச் இப்போ உடனே பண்ணணும், இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சமீபத்தில் பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டியிலேருந்து பாஜகவில் பல பேர் அணைஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா? அங்கே சக்ஸஸாக பண்ணியிருக்காங்க பெருசாக. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நிறைய கட்சிகள் கூட்டணி சார்ந்து ஆர்வம் காட்டுவாங்க பாஜக கூட. அதுக்கான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக மேபி இதை அவங்க பயன்படுத்தலாம். இதுதான் அரசியல். டைம் இருக்கும்போது இதை கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் முடியும். அண்ட் இதுக்கு மத்தியில் ஒரு நல்ல செய்தியை தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப காலமாக என் மனசில் இருந்த விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் மனசுல இருந்திருக்கும். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சிலபடியே பயன்படுத்திட்டு இருக்கோம், ஃபுல்லாக பசங்க அதையே படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் படித்து பெரிய அளவுக்குலாம் போகிற மாதிரி தெரியலையேப்பா. ஒரு கிளாஸில் 90 பசங்க படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 9 பசங்க பெருசாக சக்சீட் பண்ணுறாங்களா? மற்ற பசங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க? படித்த படிப்புக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க, பெருசாக சம்பாதிக்கிறாங்க. இந்த மனக்குறை இருந்துச்சுல்ல, இதை போக்குற மாதிரி ஒரு விஷயம், கல்வித்தரத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்துற மாதிரி ஒரு விஷயம், கால மாற்றத்துக்கு ஏற்ப இந்த சிலபடியை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைச்சு இந்த ஜெனரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு பெரிய இனிஷியேட்டிவை அரசு எடுக்கிறாங்க. இப்போ என்னென்னா, நம்ம பள்ளி பாடத்திட்டம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக என்டையராக மாற்றி அமைக்கிறதுக்கு புதிய குழுவை அப்பாயின் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. இப்போது இந்த குழுவுக்கு தலைமை யார் தெரியுமா? இஸ்ரோவோட முன்னாள் இயக்குனர் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருக்காங்களே, இவர் தாங்க இந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. இதுக்கான எல்லா ப்ராசஸையும் அரசு முடிச்சிட்டாங்க. எப்பேற்பட்ட விஷயம் தெரியுதா? கல்வியில் கை வச்சு அதை நம்ம ஒழுங்காக கொண்டு போனால் மட்டும்தான் மாற்றம்ன்றது, உண்மையான மாற்றம் ஒன்று நடக்கும். இதுக்கப்புறம் தான் எல்லாமே செயின் ரியாக்ஷனாக தொடர்ந்து நடக்குமே தவிர, இங்கே நம்ம கை வச்சே ஆகணும். அங்கே அரசு வச்சுருக்காங்க நல்ல இனிஷியேட்டிவ் மக்களே. ஏன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களோட திறமை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் மயில்சாமி அவர்கள் மாரி மாறணும் அப்படிங்க இருக்கும்.
எதிர்பார்க்குறோம். ஒரு நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக. இதுக்கு மத்தியில் நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். ஒருவேளை சூர்யா சாருக்கு அரசியலுக்கு வர ஆசை இருக்கோ? ஏன்னா அவர் பண்ணுற நலத்திட்டங்கள், நிறைய பேருக்கு கல்வி சார்ந்து பண்ணுறது, சரி இதெல்லாம் ஒரு அதிகாரத்தில் இல்லாமல் இவ்வளோ பண்ணுறாரு, அதிகாரத்துக்கு வந்துட்டா இன்னும் நிறைய பண்ண முடியுமேன்ற மாதிரி நல்ல எண்ணத்தில் சொல்லியிருந்தோம். அதை நாம் மனசில் சொல்லியிருந்தோம். ஆனால் அகில இந்திய சூர்யா ரசிகர் நற்பணி மன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்ந்தவங்க ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்லிட்டாங்க. அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண நம்ம இது போல் சொல்கிறாங்க, ஒருவேளை சூர்யா சாருக்கு ஆசை இருக்க போல இருக்குது, இவங்க பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம்ல. கடைசியில் சூர்யா சார் அவங்களுக்கு ரைடு விட்டார் என்னவோ தெரியல, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போது அதே மன்றங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சூர்யா அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இப்போதைக்கு இல்லைன்ட்டாங்க. இப்போதைக்கு இல்லை, ஓகேவா? அந்த வார்த்தை மைண்டில் வச்சுக்கோங்க. யார் அவங்க சைட்லேயே சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு ஒரு அரசியல் ஆசை எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரு வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இப்போதைக்கு இல்லாட்டியும் எப்பயாவது சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மெட்டீரியல், அதில் மாற்று கருத்தில் இல்லை சூர்யா அவர்கள். ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி வந்தார்னா ஆதரவு விஜய் அவர்களுக்கு கிடைச்ச அதே கிடைக்குமா என்ன? பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.